அப்புறமா வந்து தைப்பூசம். இந்த 2 விட இந்த ஒரு தைப்பூசங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில், வெவ்வேறு நாட்டுகளில், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், மொரிஷியஸாக இருக்கட்டும், எல்லா ஒரு நாட்டில் விட நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அது கொண்டாடணும். தைப்பூசம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கோயில் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு 50 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இது நான் கிடையாது. அன்னைக்கு அந்த தைப்பூசம் அன்றைய நாளுக்கு வந்து இங்கே தலைவர் முருகன் கோயில்லையே வந்து 50 பேருக்கு வந்து முருக பக்தர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், 50 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம தினசரி அன்னதானம் பண்ணுறோம். தைப்பூசம் அன்னைக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. இவர் கொடுக்குற சாப்பாடு அது. நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கல, நம்ம சார்பாக இவர் சார்பாக நம்ம கொடுக்குறோம். அந்த உணவு அன்றாடைக்கு அந்த தைப்பூசம் நாளைக்கு மத்தியான உணவு அன்னதானம் 50 பேருக்கு வந்து நான் வந்து எல்லாருக்குமே பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் மட்டுமே வந்து எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் ஓகேங்க, பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், நான் மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷத்தோடைய ஆரவாரமாக திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்றைக்கி தான் நம்ம பண்ண போகிறது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டியராக எந்த அளவுக்கு நான் பண்ணணுமோ இந்த கோயிலில் இவருக்காக நான் கண்டிப்பாக இதே இடத்துல தான் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடக்கும். இங்கே இதே கோயிலில் தான் இவர் காலடியில் தான் இந்த அன்னதானமும் நடக்க போகுது. முருக பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறேன், உங்கள் மனசில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. இன்றைக்கி கூட எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மருத்துவ ரீதியாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி. நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவேன். எனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் மனக்கவலைகள் இருக்குது, எனக்கும் உடல்நிலை குறைபாடு இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாலோ இவர் முகத்தை பார்த்தாலோ முகத்தை பார்க்கும் பொழுது நான் எதை கேட்டாலுமே எனக்கு அந்த தீர்வு கிடைக்கும். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், முருகர் இருக்கார். தயவுசெய்து இந்த பிரச்சனை, இந்த அழுவுறது, இந்த மனசு நொந்து போய் எந்த வேலையும் செய்யாமல் மன குழப்பமாக இதெல்லாம் விட்டுடுங்க. முருகர் உங்கள் கூட தான் இருக்கார். இது நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் பட தேவையில்ல. செய்யோன் உங்கள் கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார். அவர் பார்த்துப்பார். முருகர் இருக்கா, இதுக்கு மேலே வேறு எதுவுமே பயமே இல்லை. இன்றைய நாளும் தினசரியாக ஒரே ஒரு நாள் உங்ககிட்ட கேட்குறது அவர் என்னன்னா, ஒரே ஒரு நன்றி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. வேறு எந்த பேச்சுமே நீங்கள் வந்து குழப்பம்லாம் பண்ணிக்க தேவையில்லை. முருகர் நம்மளோட தான் இருக்கார். முருகனுக்கு நன்றி.